ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சென்னையில் தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் பலூன் ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டோங்க. சென்னையில் இதுதான் ஃபர்ஸ்ட் பலூன் ஃபெஸ்டிவல்ன்றனால மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த ஈவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஆசை இருந்தது. அதனால் 2 நாள் முன்னாடியே நாங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். January 10th, 11th, 12th, which is Friday, Saturday and Sunday 3 நாள் நடந்த இந்த பலூன் ஃபெஸ்டிவல் ஈவெண்ட்டுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் டேவாக ஃப்ரைடேவே போகலாம்னு பிளான் பண்ணிட்டோம். அண்ட் ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ண போதே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 3 o'clock வந்து நீங்கள் வந்து லொக்கேஷனில் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்கன்னு. ஸோ நாங்களும் வந்து ப்ரையராக வந்து 2:30 அரௌண்டே வந்து லொக்கேஷனுக்கு வந்து ரீச் ஆகிடும். அண்ட் இது எக்ஸாக்டாக எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா, சென்னையை அடுத்து கோவலமில் தான் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து நடந்ததுங்க. அண்ட் 3 o'clock பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட்ஸ் வந்து கவுண்டரில் காமிச்சிட்டு நாங்கள் வந்து டேக் வாங்கிட்டு என்ட்ரி உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் மாதிரியே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லைக் ஃபுட் ஸ்டால்ஸ் நிறைய இருந்தது. அண்ட் ப்ளே ஏரியா கிட்ஸ்க்காக கேம்ஸு, ரைட்ஸு, பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸோட ஸ்டேஜ் வேறு அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 3 days ஈவெண்ட்ன்றதுனால ஈவினிங்கில் கான்சர்ட்ஸ் வேறு இருந்ததுங்க. ஈவினிங் 5 o'clock பார்த்தீங்கன்னா ஸோ மெயின் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோரும் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு வரணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அண்ட் ஒவ்வொரு வெஹிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய பலூன்ஸோட பெரிய பேஸ்கெட்ஸ்லாம் வச்சு அதில் ஃப்ளேம் ஒர்க் மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கலோட பரேடு மாதிரி வர ஆரம்பித்தாங்க. ஸோ க்ரௌட் ஃபுல்லாக அங்கே ஃபார்ம் ஆகிட்டாங்க. அண்ட் எல்லோரும் வந்து சூப்பர் எக்ஸைட்டட் ஆகிட்டோம். ஸோ நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே இந்த பெரிய ஹாட் ஏர் பலூன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதோட ஒவ்வொரு பேஸ்கெட்ஸும் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வெஹிக்கிளில் வச்சு அந்த டிஸ்பிளேக்காக அவங்க ஷோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து அந்த மினியேச்சர் பலூன்ஸ், லைக் கார்ட்டூன் டைப்ஸ் பலூன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதோட சின்ன பேஸ்கெட்ஸ் அந்த பலூன் இன்ஜினோட வந்து இதுவும் வந்து ஃப்ளேம் ஒர்க் மாதிரி டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. சரி, இதுவே வந்து ஒரு 1 hour கிட்ட இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ பலூன்ஸ் வந்து இன்னும் கண்ணிலே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ணும் போதே அதுலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, வெதர் வந்து சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா பலூன்ஸ் வந்து ஃப்ளை பண்ண மாட்டாங்க, ஏன்னா சேஃப்டி ரீசன்ஸ்க்காகன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக தான் இருந்தது. ஆப்வியஸ்லி சென்னையில் பார்த்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி மந்த் வந்து கொஞ்சம் ப்ரீஸியாக தான் இருக்கும். ப்ளஸ் இந்த ஃபெஸ்டிவல் நடந்ததும் பார்த்திங்கன்னா ஈசிஆர் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் தான். ஸோ ஈவினிங் டைம் ஆக வந்து ஃபுல்லாக விண்டாக தான் இருக்கும். காற்று ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ஸோ பலூன்ஸ் வந்து அந்த பறக்கிறதுக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க, சேஃப்டி ரீசனுக்காக. ஒரு 6 o'clock மேலே பார்த்திங்கன்னா ஒரு பலூன் வந்து அவங்க வந்து பைலட் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் நாங்கள் எல்லோரும் வந்து பயங்கர ஈகரோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பலூன் பறக்கிறது பார்க்குறதுக்காக. ஸோ ஒரு 30 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து இது கண்டினியூ பண்ண முடியாதுன்னு. ஸோ எல்லோரும் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்தும் வந்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலான்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அவங்க எல்லாமே வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க, இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியலையேன்னு. ஸோ இது டோட்டலாக வைண்ட் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டாக 6:30 வந்து கான்சர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா க்ரௌடும் வந்து கான்சர்ட் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் கான்சர்ட் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா டிஜே சிவாவோட கான்சர்ட் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் க்ரௌடை வந்து அவர் எவ்வளோ எங்கேஜாக வச்சுருப்பாருன்னு. ஸோ நீங்களும் பாருங்கள். அண்ட் நாங்களும் பார்த்திங்கன்னா கான்சர்ட் வந்து கொஞ்சம் நேரம் இருந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா Day 2 ஆஃப் பலூன் ஃபெஸ்டிவல். ஆமாங்க, ஸோ செகண்ட் டேவும் இந்த பலூன்ஸை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் தான் வந்து கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா பலூனில் வந்து நாங்கள் வந்து ஒன்றும் பறக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறோம். ஸோ அதோட டிஃப்ரெண்ட்ஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் வந்து கிளம்பி வந்துருந்தோம். ஸோ கிடைச்ச சான்ஸை எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் சாட்டர்டே
எங்களை போல் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க இந்த பலூன் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணுறதுக்காக. பார்க்கிங் லாட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருந்தது. அண்டு கார்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ரோட் சைடு தான் நிற்க வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு க்ரௌடு. அண்டு நாங்கள் வந்து என்ட்ரி டிக்கெட் எதுவுமே வாங்கலை. செகண்ட் டே 5 o'clock தான் ஈவினிங் போய் ரீச் ஆனோம். ஸோ லாங்கில் இருந்து கண்ணுக்கு ஏதாச்சும் பலூன்ஸ் தெரியுதான்னு தான் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அங்கே இருந்த வாலண்டியர்ஸ் வந்து கேட்டு பார்த்தோம். ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் சான்சஸ் கிடைக்குமா பார்க்குறதுக்குன்னு. ஸோ அவங்களும் வந்து காற்று அதிகமாக இருக்குது, ஸோ இதுக்கு மேலே வாய்ப்பு இருக்காது அப்படின்னு மாதிரி தான் எங்களுக்கு சொன்னாங்க. ஸோ செகண்ட் டேவும் போச்சா அப்படின்னு மாதிரி டிஸப்பாயிண்ட் ஆகிட்டோம். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு மாதிரி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ முதல் 2 நாள் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ நமக்கு லக்கு இல்லை, அதுக்காக 3வது நாளும் போய் பார்க்கலான்ற மைண்ட் செட்டில் யோசித்து கூட பார்க்க முடியாதுங்க. ஆனால் நாம் ஒன்று யோசித்தா நமக்கு ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த 3rd டே ஆஃப் பலூன் ஃபெஸ்டிவல் வந்து நாங்கள் அட்டென்ட் பண்ணது. அண்ட் பிஃபோர் டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்ஸ் புக் பண்ணோம் இல்லையா. ஸோ அது மூலமாக எங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. லைக் 10th and 11th வந்துட்டு போன வியூவர்ஸ் டிஸப்பாயிண்ட் ஆனதுனால 3rd டே வந்து ஏர்லி மார்னிங் 6 to 8 o'clock வந்து பைலட்ஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்காங்க. அது வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் எதுவுமே வந்து பே பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் பே பண்ண டிக்கெட்ஸ்லேயே வந்து பார்த்துட்டு போங்க முடிஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் நாங்கள் மிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏர்லி மார்னிங் 5 o'clock கிளம்பிதாங்க இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பலூன்ஸ் தெரியுதான்ற ஒரு மைண்ட் செட்டை தான் போயிட்டு இருந்தோம். அண்ட் உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. எங்களை மாதிரியே நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்திருந்தாங்க. நாங்கள் இங்கே ரீச் ஆகிறதுக்கு பிஃபோரே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பலூன்ஸும் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவலில் மோர் தென் 10 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு பலூன்ஸும் ஒவ்வொரு ஷேப்ஸ், கலர்ஸ், டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸில் இருந்தது. ஸோ பெரிய சைஸில் பலூன்ஸ் அண்ட் கார்ட்டூன் டைப்ஸ் லைக் அனிமல்ஸ் வேர்ஷனில் இருக்கிற மாதிரி பலூன்ஸ் எல்லாம் வந்து எங்களால் லைவாக பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு 7:30 அரௌண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு பலூனாக வந்து அவங்க ஸ்லோவாக இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 hours வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த லைவ் பலூன் ஷோ வந்து எங்களால் வந்து இந்த பலூன் ஃபெஸ்டிவலில் பார்க்க முடிஞ்சதுங்க.
ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து சென்னையில் இல்லாதவங்க, ஸோ மற்ற ஊரில் இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து இந்த பலூன் ஃபெஸ்டிவல் ஷோ பார்த்துருப்பீங்கன்ற நம்புகிறேன். ஸோ அவங்களுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக், நீங்கள் வந்து ஆல்ரெடி இதில் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் எனக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மடிச்சு வைக்கிறது ஒரு